விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையினால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிப்ளிகேஷன் மெத்தடுக்கு மாறிட்டு இருக்காங்க. சொட்டு நீர் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஹெட் யூனிட்ன்ற ஒரு அமைப்பு வந்து மிகவும் முக்கியமானது. அந்த ஹெட் யூனிட்ல என்னென்ன பார்ட் ஒர்க் எப்படி இயங்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஏக்கர் சொட்டு நீர் அமைப்பு அமைப்பதற்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணுறோம். அந்த 1,00,000 ரூபா வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு 5 வருஷம் 4 வருஷமாவது நமக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கணும். ஆனால் வந்து ஒரு வருடம் 6 மாதத்துலேயே வந்து நம்ம ஹெட் யூனிட்டை சரியாக பார்க்காம விட்டதுனால அடைப்பு ஏற்பட்டு நம்ம வந்து நேரடியாக திரும்ப தண்ணி பாசுற நிலைமைக்கு வந்து நம்ம போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெட் யூனிட் கரெக்டாக இருந்திருந்தா அமைஞ்சு போச்சுனாக்கா, அந்த விவசாயி குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 ஆண்டு வந்து கண்டிப்பாக அந்த சொட்டு நீர் அமைப்பை அவர் பராமரித்து யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி வாங்க, என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மோட்டரில் வந்து டெலிவரி வரும் இல்லைங்களா, அந்த டெலிவரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண வேண்டியது நான் ரிட்டர்ன் வால்வுன்னு சொல்லிட்டு ஒரு வால்வு அமைப்பு வந்து அமைக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதை இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டோம். அதாவது சொட்டு நீர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதத்தில் வந்து அமைக்கலாம். ஒன்று வந்து போர்வெல்லுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அடுத்து வந்து ஓப்பன் வெல்லுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போர்வெல்ல பார்த்துருவோம். ஏன்னா அந்த போர்வெல் அமைப்பில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஓகேங்களா? அந்த போர்வெல்ல இருந்து வர டெலிவரின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த அவுட்லெட் டெலிவரியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரிட்டர்ன் வால்வு வந்து நம்ம அமைக்க வேண்டும். அந்த நான் ரிட்டர்ன் வால்வு வந்து கண்டினியூவா போயிட்டு சைக்ளோன் ஃபில்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த சைக்ளோன் ஃபில்டர்ல கனெக்ட் பண்ணணும். அந்த சைக்ளோன் ஃபில்டர்ல இருந்து நேராக வந்து வெஞ்சூரி வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த வெஞ்சூரியிலேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் டிஸ்க் ஃபில்டர் வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரீன் ஃபில்டர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு டிஸ்க் ஃபில்டர் ரெண்டுமே வந்து அதில் எது நமக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து சூட் ஆகுமோ அதை வந்து ஏதாவது ஒரு ஃபில்டரை கம்பல்சரி போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரிட்டர்ன் வால்னு ஒரு அமைப்பு இருக்கு, ரெண்டாவது வந்து சைக்ளோன் ஃபில்டர்னு ஒரு அமைப்பு இருக்கு, மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஞ்சூரின் ஒரு அமைப்பு இருக்கு, நாலாவதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு, அப்படி இல்லைனாக்கா டிஸ்க் ஃபில்ட்ரு, இந்த அமைப்பு இருக்கு. இது இல்லாமல் வந்து ப்ரெஷர் கேஜ்னு ஒரு அமைப்பும் நம்ம வைக்கணும். ப்ரெஷர் கேஜ் கரெக்டான நம்ம வந்து அமைக்க வேண்டும். அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஏர் வால்வ் வந்து அமைக்கணும். இந்த ஏர் வால்வ் வந்து முக்கியமாக 2 இடத்துல வந்து நம்ம அமைக்க வேண்டும். அது ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா அந்த நான் ரிட்டர்ன் வால்வுக்கு முன்னாடியே, அதாவது டெலிவரி வருது இல்லைங்களா, அந்த டெலிவரியிலே அமைச்சிடணும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெஞ்சூரி அமைப்புக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு ஏர் ரிலீஸ் வால்வ் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமைப்பு எல்லாமே நம்ம அமைச்சிட்டோம் கரெக்டாக. இதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் என்ன பண்ணுனாக்கா, வந்து இந்த நான் ரிட்டர்ன் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஃப்ளோ பண்ணும். அதாவது மோட்டர்ல இருந்து அவுட்புட் வருது இல்லைங்களா, அந்த அவுட்புட் வந்து வெளியில மட்டும் டெலிவரியில இருந்து அந்த செக்ஷன் சைடு உள்ள போற மாதிரி ஃப்ளோ ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்ரு ஆஃப் ஆயிட்டாலோ இல்லை கரண்ட் நின்று போயிட்டாலோ வந்து நான் அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் வந்து டெலிவரிக்கு உள்ள தண்ணி வந்து அனுப்பாது. அதன் அமைப்பே முக்கியமாக அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு சில விவசாயிகள் ரொம்ப லாங்காக வந்து பைப் லைன் போட்டிருப்பாங்க. அந்த லாங்கில் வந்து ஹை ப்ரெஷர் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் ஓடிட்டு இருக்கும்போது, சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆகும்போது என்ன பண்ணுனாக்கா அந்த டோட்டல் ப்ரெஷரும் வந்து மோட்டருக்கு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? மோட்டருக்கு ட்ரை பண்ண போகும்போது என்ன பண்ணுனாக்கா, மோட்ரு வந்து ஃபார்வேர்டில் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, நாம் வந்து இந்த அவ்வளோ ஃபோர்ஸ் தண்ணி போகும்போது சடனாக வந்து அதனுடைய ஸ்பீடு வந்து ஜீரோவாகி அப்படியே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஜீரோ ஆகும்போது என்ன பண்ணுனாக்கா ஒரு சில டைமில் வந்து ஷார்ப்டே கட் ஆனாலும் கட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில டைமில் வந்து ஷார்ப்டே கட் ஆனாலும் ஆகிடும். இதனால் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட இழப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நான் ரிட்டர்ன் வால்வு கண்டிப்பாக பொருத்திருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பொருத்தல்னாக்கா உங்கள் சப்ளையர்கிட்ட சொல்லி கரெக்டாக அதை பொருத்த சொல்லுங்கள். நம்ம அதுக்கும் சேர்த்து தான் பணத்தை கட்டுறோம்.
ஓகேங்களா. மானிய திட்டத்தில் நான் ரீட்டன் வால்வுக்கும் மோட்டருடைய டெலிவரிக்கும் இடையில வந்து ஒரு ஏர் ரிலீஸ் வால்வு வைக்கணும். அந்த ஏர் ரிலீஸ் வால்வு கம்பல்சரி வச்சிருக்கான்னு பாருங்க. ஏன்னா அந்த ஏர் ரிலீஸ் வால்வு வைக்கலனாலும் நமக்கு ஒரு சில பாதிப்பை உண்டு பண்ணும். அது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஏர் ரிலீஸ் வால்வு இல்லாத போது வந்து மோட்டர் ஆஃப் ஆன உடனே அந்த மோட்டருடைய பைப்ல இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கும். அதாவது வந்து நீர்மட்ட லெவலுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்கும் போது ஏர் ஃப்ளோ இருந்தா மட்டும்தான் இறங்கும், இல்லைனாக்கா இறங்காது, அப்படியே நிற்கும். ஏன்னா நம்ம வந்து நான் ரிட்டர்ன் வால்வு போட்டு இருக்கிறதுனால இந்த நான் ரிட்டர்ன் வால்வு என்ன பண்ணாக்கா எந்த பக்கமும் தண்ணி போகாம அப்படியே வச்சுக்கும். அதனால வந்து ஏர் இல்லாததுனால தண்ணி வந்து பைப்ல அப்படியே நின்றுட்டு இருக்கும். இதனால வந்து திரும்ப மோட்டர் கிளப்பும் போது நமக்கு வந்து ஃபுல் லோடுல இருக்கும் மோட்ரு திணறி ஓடும். ஒரு சில டைம்ல காயில் போகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அது கம்பல்சரி அந்த ஏர் ரிலீஸ் வால்வு அந்த இடத்துல வச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நான் ரிட்டர்ன் வால்வுக்கு அடுத்து வந்து சைக்ளோன் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் எதுக்குனாக்கா, போர்வெல்ல பொறுத்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப ஆழத்துல இருக்கிறதுனால, அதுவும் போர்வெல் பொறுத்தளவுக்கு ரன்னிங் வாட்டரா தான் இருக்கும் மேக்சிமம் வந்து உள்ள இருக்கிறது. அதுல என்ன பண்ணுனாக்கா, அதுல இருந்து ஒரு சில மணல் துகள்கள் வரும். ரெண்டாவது வந்து கிராவல் துகள்கள் வரும். இந்த மணல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேரடியா வந்து ஸ்கிரீன் ஃபில்டருக்கோ டிஸ்க் ஃபில்டருக்கோ போகும்போது சுத்தி ஃபார்ம் ஆகி தண்ணி அண்டாண்ட போகாம அழுத்தமாயிடும். அதாவது வந்து நம்ம சொட்டு நீர் அமைப்புக்கு போகாமலேயே ஃபுல் லோட் ஆகிடும். அதாவது மோட்டர் அடியிலேருந்து வர பைப்புல இருந்து அந்த ஸ்கிரீன் ஃபில்டர் வரைக்கும் ஃபுல் லோட் ஆகிடும். நம்ம இதை கவனிக்காம விட்டுட்டாக்கா, நம்ம சப்போஸ் வந்து பிவிசி பைப்பு உள்ள மோட்டர்ல போட்டுருந்தாக்கா பைப்பு வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓவர் லோட் ஆகி மோட்டரும் ஓவர்லோட்ல திணறி ஓடி காயில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த சைக்ளோன் ஃபில்டர் வைக்கிறோம் நம்ம. அந்த சைக்ளோன் ஃபில்டர் என்ன பண்ணுனாக்கா, போர்வெல்ல இருந்து வர மணல் துகள்களை வந்து வடிகட்டி வெளியில அனுப்பிச்சிடும். இது வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு சொட்டு நீர் அமைப்புக்கு லேண்டுக்கு அந்த மணல் துகளை போகாம தடுக்குது. ஓகேங்களா. இந்த சைக்ளோன் ஃபில்டருக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா வெஞ்சுரின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த வெஞ்சுரி சிஸ்டம் கரெக்டான முறையில் அமைக்க வேண்டும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெஞ்சுரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும் போது உங்கள் போர்னுடைய வாட்டர் சோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து அந்த வெஞ்சுரியை வந்து செலக்ட் பண்ணுங்க. வெஞ்சுரி எப்பவுமே வந்து 1 இன்ச்சில் இருக்கு, 1.25, 1.5, 2 அந்த அளவுக்கு வந்து வெஞ்சுரி சைஸ் இருக்கும். இப்போ வந்து உங்க போர் உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு ஃபுல்லா ஊத்துது, 2 இன்ச்சு வந்து ஒரு 1 ஃபீட் அளவுக்கு வந்து உங்களுக்கு போர் நீட்டி இறைக்கிற மாதிரினாக்கா நீங்க 1.5 வெஞ்சுரி செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதே 2.5 டெலிவரி உங்களுக்கு நல்லாவே வந்து 1 அடிக்கு மேல இறைக்குது அப்படின்னாக்கா நீங்க 2 இன்ச்சு வெஞ்சுரிக்கு போகலாம். ஓகேங்களா. அந்த வெஞ்சுரி எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி தண்ணியை செட் பண்ணி இருக்குதுன்றத நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்து ஒரு ஏர் ரிலீஸ் வால்வு வைக்கணும். ஓகேங்களா. அந்த வெஞ்சுரிலே வந்து ஏர் ரிலீஸ் வால்வு வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஏர் ரிலீஸ் வால்வை போட்டுருங்க. அங்கேயும் வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரெஷர் கேஜும் அந்த இடத்துல வைங்க. அந்த ப்ரெஷர் கேஜ் எதுக்குனாக்கா, நம்ம ஃபீல்டில் எவ்வளோ ப்ரெஷரில் வந்து வாட்டர் போயிட்டு இருக்கு சிஸ்டத்தில் அப்படின்றதுக்காக நாம் அந்த ப்ரெஷர் கேஜை வச்சு ஆகணும். ப்ரெஷர் கேஜ் கம்பல்சரி வைங்க. அப்போ தான் நம்ம ஃபீல்டில் என்ன ப்ரெஷரில் போயிட்டு இருக்குன்னு மெயின்டைன் பண்ண முடியும். ப்ரெஷர் வால்வு இல்லைனாக்கா ஏதோ மோட்டரை கிளப்புவோம், அது ப்ரெஷரே இல்லாமல் ஓடிட்டு இருந்தாலும் இருக்கும், அப்படி இல்லைனா ஹை ப்ரெஷரில் ஓடினாலும் ஓடும். அதனால கம்பல்சரி வந்து அந்த ப்ரெஷர் கேஜை வந்து வைங்க, வாட்டர் ப்ரெஷர் கேஜ். அது ஃபால்ட் ஆனால் கூட உடனே மாற்றுருங்க. வந்து நம்ம ஹெட் யூனிட்ல அது ஒரு ஆர்ட் மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து டிஸ்கி ஃபில்ட்ரு ஒரு யூனிட் வரும். அந்த டிஸ்கி ஃபில்ட்ரு அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு, அது ரெண்டும் என்ன வேலை பார்க்கணுனாக்கா, நம்ம வெஞ்சூர் வழியாக உரத்தை ஃபீட் பண்ணும் போது அந்த உரத்துல இருக்க அழுக்கு குப்பை அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா போர்ல இருந்தே ஒரு சில டைம்ல தூசு இதெல்லாம் வரும்போது அந்த மாதிரி, அதாவது வெயிட்லெஸ் பொருளை வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா. வெயிட்டான பொருள் எல்லாமே அந்த சைக்ளோன் ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிடும். வெயிட் இல்லாமல் தண்ணியில் மிதக்கிக்கிட்டு வரக்கூடிய பொருளை அந்த ஸ்கிரீன் ஃபில்டரு அப்படி இல்லைன்னா டிஸ்க் ஃபில்டரு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வடிகட்டி ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை வந்து உங்களுக்கு ஃபீல்டுக்குள்ள அனுப்புவோம்.
ஃபீல்டில் வந்து லேட்டரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்ரு, எந்த ஒரு தூசு கல் மணல் எதுவுமே இல்லாமல் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் வந்து சிஸ்டத்தை வந்து ரன் பண்ண முடியும். நீங்க வந்து இந்த ஃபில்டர்ல வந்து அந்த ஹெட் யூனிட்ல எந்த செக்ஷன் ஃபால்ட்டா இருந்தாலும் உடனே அதை சரி பண்ணுங்க. பைபாஸ் பண்ணி வாட்டரை த்ரோ பண்ணாதீங்க. ஏன்னா பைபாஸ் பண்ணி வாட்டரை த்ரோ பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால வந்து 6 மாசம் கூட ரன் ஆகாத சிஸ்டம் உங்களுக்கு லேட்டரல்ல வந்து தண்ணி போகாது, அங்கங்க அடப்பு ஏற்பட்டுடும். அதனால நாம பண்ற செலவு வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ரொட்டீனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும் இந்த ஹெட் யூனிட்ல. ஓகேங்களா? அது என்னென்ன மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோ சைக்ளோன் ஃபில்டரை வந்து நீங்க உங்க போர்ட்ல இருந்து எந்த அளவுக்கு மணல் வருதோ அதை பொறுத்து வந்து வாரத்துக்கு ஒரு டைமோ 2 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை டெய்லியுமோ நீங்க வந்து அது கீழே வந்து ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் வந்து ப்ரெஷர் டைம்ல ரிலீஸ் பண்ணாக்கா அது உள்ள இருக்கிற அத்தனை மணல்களும் வெளில வந்துடும். ஓகேங்களா? எல்லா மணலும் வெளில வந்த உடனே நீங்க அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து மோட்டர் ரன்னிங்ல இருக்கும் போது அந்த ப்ரெஷர்ல ஓடும் போது மட்டும்தான் இந்த வேலையை வந்து அதை கிளீன் பண்ணணும். நீங்க சாதாரண டைம்ல அந்த ப்ரெஷர் வால்வை ப்ரெஷர் இல்லாத போது நீங்க அந்த வால்வை திறந்து கிளீன் பண்ணக்கூடாது. கிளீன் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. அடுத்தபடியா வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஸ்கிரீன் ஃபில்டரு அப்படி இல்லைன்னா டிஸ்க் ஃபில்டரு. இந்த டிஸ்க் ஃபில்டரு ஸ்கிரீன் ஃபில்டரு டெய்லியுமே கிளீன் பண்ணுங்க. டெய்லியும் வந்து காலையிலையும் சாயந்தரமும் கிளீன் பண்ணுங்க. உங்க வாட்டர் வந்து நல்ல சோர்ஸ் நல்ல வாட்டரா இருந்ததுனாக்கா டெய்லி ஒரு டைம் ஆனால் கம்பல்சரி கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணாம விடாதீங்க. கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன பண்ணுனாக்கா கண்ணுக்கு தெரியாம மைக்ரோ அந்த மணல் துகள்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன பண்ணுனாக்கா ஏன்னா வந்து அது ரொம்ப மைக்ரோ திக்னஸ்ல தான் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஸ்கிரீன் ஃபில்டரா இருந்தாலும் டிஸ்க் ஃபில்டரா இருந்தாலும் அந்த யார் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போய் செடிமெண்ட் ஆகி பர்மனண்டா வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அது நம்ம எம்சில் வச்சு அப்ளை பண்ண மாதிரி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண கூட போவாது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அதை டெய்லியுமே கூட வந்து வாஷ் பண்ணுங்க. ஓகேங்களா? வாஷ் பண்ணி போட்டு சிஸ்டத்தை ரன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து 5 வருஷம் 4 வருஷம் ரன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லேட்டர்ல எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தனி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதே எந்த அளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஓகே நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம சேனலை வந்து பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கி ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே தெரியாம அப்படியே வந்து சொட்டு நீர் கம்பெனியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மானியம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுறோம். அவங்க கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஒரு ஹெட் யூனிட்ல வந்து ஃபில்டர் போடாமலே லேட்டரில் வந்து போட்டு அப்படியே ரன் பண்ணி விட்டுட்டு காமிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து அவசரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணீரை வந்து மோட்டரை கிளப்பி தண்ணி பாய்ச்சிடுறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடினாலே அந்த லேட்டர் வந்து கண்டிப்பா ஆயில் காலம் அப்படியே பாதியா குறைஞ்சிடும். அதனால நீங்க வந்து கம்பல்சரி வந்து ஹெட் யூனிட்ல இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்க வந்து லேட்டர்ல வந்து போட சொல்லுங்க. லேட்டர்ல வந்து தண்ணியை ஃப்ளோ பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து வர டெக்னீஷியன் கம்பெனிக்காரங்க ஃபர்ஸ்ட் லேட்டர்ல போட்டுருவாங்க. ஹெட் யூனிட்டே வந்து வரமாட்டாங்க. ஏன்னா ஹெட் யூனிட் வந்து கடைசியாக தான் போடுவாங்க ஒரு சில கம்பெனிக்காரங்க. நாம என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து கரும்பு நாற்று வந்து வளர்ந்து போச்சு இல்லைன்னா பயிர் சீக்கிரம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நம்ம அப்படியே மோட்டர் டைரெக்டாக கிளப்பி நம்ம சாகுபடிக்கு போயிடுவோம். அந்த மாதிரி போகாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி போனாக்கா நம்ம செலவு பண்ணுற காசு அத்தனையும் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.